எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். அதனால்தான் பள்ளிகளில் வள்ளலார ஏன் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகைக்கு தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். அதனால்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முதல் முதியோர்களுக்கான தாயுமான திட்டம் வர அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர். அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை. என்னுடைய பேச்சுகள்லையும் சமூக வலைத்தள பதிவுகள்லையும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல, அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அவற்றை எல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா, தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னையில் வள்ளலார் வாழ்ந்த பகுதிக்கு வள்ளலார் நகர்னு பேர் வச்சார். அந்த வள்ளலார் நகர் பேருந்து நிலையத்தை 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைச்சிருக்கிறோம். மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ வானவராயர் சொன்னாரு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதும் வள்ளலார் பிறந்தனால தனி பெருங்கருணை நாளாக அறிவிச்சோம். வள்ளலாரின் 200வது பிறந்த நாள் தர்மசாலை நிறுவப்பட்ட 156வது ஆண்டு தொடக்கம், ஜோதி தரிசனம் காட்டுவித்த 152வது ஆண்டு ஆகியவற்றை இணைச்சு 2022 அக்டோபர்ல இருந்து 2021 அக்டோபர் வரை தொடர்ச்சியா ஓராண்டு காலம் 30 விழாக்களை கொண்டாடணும். அது மட்டுமல்ல, வள்ளலார் 200 என்ற பேர்ல லட்சணை, அஞ்சல் உரை, சிறப்பு மலை வெளியிட்டு அன்னதானம், மாணவர்களுக்கு இலக்கிய போட்டிகள்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தணும். வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லத்தை புனரமைச்சோம். தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையத்தை 3 நாட்கள் அங்கு அன்னதானம் வழங்கப்பட்டுச்சு. இன்றைக்கு திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலைன்னு பேர் சுட்டி திறந்து வச்சிருக்கிறோம். இந்த சாதனைகளுடைய தொடர்ச்சியாகத்தான் வள்ளலார் பற்றாளரின் கோரிக்கையின் அடிப்படையில் அவருடைய உயரிய கருத்துக்களை, வாழ்க்கை நெறிகளை உலகெங்கும் போற்றி நோக்கத்தோடு இன்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படுது. இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போனா சேகர் பாபுக்கு நிம்மதி இருக்காது, எனக்கும் திருப்தி இருக்காது. அதனால 7 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமா இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும். 2வது அறிவிப்பு, வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசைப்பயிற்சியும் அளிக்கப்படும். 3வது அறிவிப்பு, வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். 4வது அறிவிப்பு, ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலைத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும். 5வது அறிவிப்பு, வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். 6வது அறிவிப்பு, மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி ஆகிய இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும். 7வது அறிவிப்பு, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் அமைந்து வரக்கூடிய பூங்காவுக்கு
வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்படும். இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? அதேபோல் இங்க மதிப்பிற்குரிய நம்முடைய கிருஷ்ணராய மாணவராயர் அவர் சொன்ன கோரிக்கைகள் உண்டு. தலைநகர் சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது. அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் அமைக்கப்படும். மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும். ஏன் அது கருத்தில் கொள்ளப்படும் என்பது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். எனவே இந்த மாநாட்டு மூலமாக வள்ளலாரை பற்றி இளைய தலைமுறைக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்தணும்னா, அன்பின் வழியாக சமத்துவத்தை, உயிர்கள் மீதான கருணைய தமிழ் சமூகத்தின் வழியா இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த பேரன்பின் வடிவம்தான் வள்ளலார் அவர்கள். சாதியில, மதங்களில, சமய நெறிகளில, சாத்திர சந்தடியில, கோத்திர சண்டையில, ஆதியில அபிமானத்தை அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவேன்னு சொல்லி அறிவு நெறியை பரப்பியவர் வள்ளலார் அவர்கள். இந்த சமூகத்தில் இறுகி போயிருந்த பழமைவாதிகளையும் மூடத்தனங்களையும் சாடியவர் அவர். சாதி சமய வேறுபாடுகளால் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அவருடைய பெருங்கனவைத்தான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர்மிச்சான கொள்கை. அதனால்தான் திராவிட இயக்கம் உருவானதிலிருந்து தொடர்ந்து வள்ளலாரை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், திருமுறை பாடல்களை தொகுத்து ராமலிங்கர் பாடல் திரட்டு என்ற நூலை 1940 வெளியிட்டவர் தந்தை பெரியார். இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழர்கள் முன்பு பெரியார் ஒரு கேள்வியை முன்வைச்சார். தந்தை பெரியார் என்ன கேட்டார் தெரியுமா? வடநாட்டு சாமியார்களை போற்று தமிழனே, வடலூர் வள்ளலார் எந்த விதத்தில் தாழ்ந்தவர்னு கேட்டார். இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளலாரின் கொள்கைகளை சமுதாய களத்தில் தந்தை பெரியார் பரப்புரை செய்தார்னு திரு குன்றக்குடி அடிகளாரே சொல்லி இருக்கிறார். அந்த வழியிலே தான் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டு நம்முடைய அரசு, எங்களுடைய கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் என்னுடைய சிந்தனையின் செயல் வடிவம் தான். இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வள்ளலாரை போற்றுவதோடு நம்முடைய பணி நின்றுவிடக்கூடாது. அவருடைய நோக்கங்கள் முழுமையா உணர்ந்து கடைபிடிக்க பாடுபட வேண்டும். அதற்கு இந்த மாநாடு வழி வகுக்கணும். ஏன்னா நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். சமத்துவம் போற்றும் அன்பு வழியாம் வள்ளலார் நெறி எங்கெங்கும் பரவட்டும், என்றென்று நிலைக்கட்டும். அவர் ஏற்றி வைத்த ஜோதியைப் போல சுடர் விடட்டும். அணையாத அடுப்பை போல அனைவரின் தேவைகளை நிறைவேற்றி இடர்வோக்கும் இனிய அரசாகவும் நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் திகழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.